ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். புதையல் வேட்டைங்கிறதே மனுஷங்களை பல 100 வருஷமா ஒரு மாதிரி கட்டி போட்டிருக்கிற செம சுவாரஸ்யமான திகில் கிளப்புற விஷயம். சின்ன வயசுல கதையில கேட்ட மறைஞ்சிருக்கிற பொக்கிஷம்னு சொன்னாலே நமக்கு ஒரு ஷாக் அடிக்குமே. ஆனா உண்மையிலேயே வரலாத்துல இருந்த எத்தனையோ பெரிய ராஜாக்கள், ஆட்சியாளர்கள் எல்லாம் போரோ இல்ல வேற ஆபத்தான நேரங்களிலோ தங்களோட சொத்து, பொக்கிஷத்தை எல்லாம் யாருக்கும் தெரியாத இடத்துல பதுக்கி வச்சிருக்கிறாங்க. சில புதையல்கள் கிடைச்சிருந்தாலும் இன்னும் எக்கச்சக்கமான மர்மங்கள் அப்படியே மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்குதுங்க. புதையல்னா சும்மா தங்கம், வெள்ளியோடு நிக்கிற விஷயம் இல்லைங்க. அது ஒரு காலத்தோட வரலாற்றையும் அந்த ராஜவம்சத்தோட கதையையும் அவங்க நம்பிக்கைகளையும் தாங்கி நிக்கிற சாட்சி. இப்படிப்பட்ட மர்மங்களை சினிமாவுல பார்த்தாலே நமக்கு கை நடுக்கம் வந்துரும். இப்போ உலக வரலாத்துல காணாம போன, இன்னைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கிற சில முக்கியமான புதையல்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல டாப்லிட்ஸ் ஏரியோட தங்க புதையல். ஆஸ்திரி ஆல்ப்ஸ் மலைகளுக்கு நடுவுல இருக்கிற டாப்லிட்ஸ் ஏரி இன்னைக்கும் உலகத்திலேயே பெரிய புதையல் மர்மங்கள்ல ஒன்னா இருக்கு. இரண்டாம் உலகப் போரோட கடைசி காலத்துல நாஜி ஆட்சியில இருந்தவங்க அவங்க தங்கத்தை, நகைகளை, காசு மாலைகளை எல்லாம் இங்கேதான் கொண்டு வந்து கொட்டினதா ஒரு பேச்சு இருக்கு. இந்த ஏரி ரொம்ப ஆழமாம், சில லேயருக்கு கீழே ஆக்சிஜனே இல்லையாம். அப்புறம் சுத்தி இருக்கிற மலைப்பகுதியும் ரொம்ப மோசமா இருக்கிறதால அந்த இடத்துக்கு போறதும் தண்ணிக்குள்ள ஆழமா இறங்கி தேடுறதும் பெரும்பாடு. நிறைய புதையல் தேடுறவங்க, டைவர்ஸ், சயின்டிஸ்ட்னு ஏகப்பட்ட பேர் இந்த ஏரிக்குள்ள இறங்கி பார்த்தும் ஒன்னும் கிடைக்கலை. நாஜிக்கள் பல நாடுகள்கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச தங்கம், கலைப்பொருள்கள்னு எத்தனையோ விஷயங்களை மறைச்சு வச்சிருந்தாங்க. அவங்க தோத்து போற நேரம் வந்தப்போ அதையெல்லாம் பல ரகசிய இடத்துல புதைச்சதா எல்லாரும் நம்புறாங்க. 1945 அமெரிக்க படை மெர்கர்ஸ் உப்புச் சுரங்கத்துல ஒரு பெரிய தொகையான தங்கம், காசுகள், ஓவியங்களையெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனா டாப்லிட்ஸ் ஏரியோட ஆழத்துல இன்னும் மறைஞ்சிருக்கிற நாஜிக்களோட தங்க புதையல் பத்தின மர்மம் மட்டும் இன்னைக்கும் தீரவே இல்லை. அடுத்ததா ஆர்க் ஆஃப் தி கோவனன்ட். இந்த ஆர்க் ஆஃப் தி கோவனன்ட்னு சொல்றது பைபிள் கதைகள்ல வர்ற ஒரு புனிதமான விஷயம். இது என்னன்னா 10 கட்டளைகளை எழுதி வச்சிருந்த கல் பலகைகளை உள்ள வச்சிருந்த தங்கப் பெட்டிதான். இத மோசேதான் செஞ்சாருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது கடவுளோட சக்தியோட அடையாளம்னு மக்கள் நம்புனாங்க. ஆனா கியொம்மு 587ல பாபிலோனியர்கள் வந்து ஜெருசலேமை மொத்தமா இடிச்சு தரைமட்டமாக்கும்போது இந்த விலைமதிப்பில்லாத புதையல் எங்கேயோ காணாம போச்சு. அதுக்கப்புறம் இது எங்க போச்சுன்னு யாருக்கும் சரியான ஆதாரம் கிடைக்கலை. ஒரு சிலர் இது எத்தியோப்பியாவில் இருக்கிற ஒரு சர்ச்சில பத்திரமா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் பூமிக்கடியில இருக்கிற குகைகள்ல ஒளிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. பல 100 வருஷமா ஆராய்ச்சியாளர்கள், மதப் பெரியவங்க, புதையல் வேட்டையர்கள்னு எல்லாரும் இத தேடிட்டே இருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் ஒரு உறுதியான க்ளூ கூட கிடைக்காததால இந்த ஆர்க் ஆஃப் தி கோவனன்ட் மனித வரலாற்றோட பெரிய புதையல் மர்மங்கள்ல ஒன்னா அப்படியே இருக்கு. அடுத்ததா ஃபேபர்கே முட்டைகள், ரஷ்ய ராஜ்யத்தோட மறைஞ்ச பொக்கிஷங்கள். 1885 ரஷ்யாவை ஆண்ட ஜார் அலெக்சாண்டர் 3 தன்னோட மனைவிக்காக நகை வியாபாரி பீட்டர் கார்ல் ஃபேபர்கேய கூப்பிட்டு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் பண்ண சொன்னாரு. அதுதான் முதலா செஞ்ச ஃபேபர்கே முட்டை. இது சும்மா சாதாரண அலங்காரப் பொருள் இல்லைங்க. ஒவ்வொரு முட்டையும் தங்கம், பிளாட்டினம், வைரம், மரகதம்னு விலை அதிகமுள்ள உலோகங்களை போட்டு செஞ்சாங்க. அதோட ஒவ்வொரு முட்டைக்குள்ளேயும் ஒரு குட்டி சர்ப்ரைஸ், ஒரு சின்ன கிரீடம், சிலை இல்லன்னா கடிகாரம் மாதிரி ஒளிஞ்சிருந்தது. ரஷ்ய அரச குடும்பத்துக்காக மொத்தம் 50 முட்டைகள் செஞ்சாங்க. ஆனா 1917ல ரஷ்ய புரட்சி வந்தப்ப
அந்த முட்டைகள்ல நிறைய காணாம போச்சு. இன்னைக்கு வரைக்கும் 6 முட்டைகள் எங்க போச்சுன்னே யாருக்கும் தெரியலை. ஒருவேளை அது உலகத்துல எங்கேயோ ரகசிய கலெக்ஷன்ல இருக்கலாம். இல்லன்னா இன்னும் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அடுத்ததா கிங் ஜானின் தொலைந்த நகைகள். 1216இல் இங்கிலாந்து மன்னரா இருந்தாராம் இந்த ஜான். ஒரு பயணமா போய்கிட்டு இருக்கும்போது தி வாஷ்ங்கிற ஆத்துல தன்னோட ராஜ்ய நகைகள் எல்லாத்தையும் தொலைச்சிட்டாருன்னு சொல்றாங்க. எப்படின்னா பயங்கர மழையும் வெள்ளமும் வந்து அவர் வண்டியெல்லாம் ஆத்துக்குள்ளேயே முங்கிப் போச்சாம். அதுக்கப்புறம் இத்தனை 100 வருஷம் ஓடிப்போச்சும் அந்த நகைகள் எங்கே போச்சுன்னு தெரியலை. இது இன்னமும் ஒரு பெரிய மர்மமாத்தான் இருக்கு. எத்தனையோ ஆர்க்கியாலஜிஸ்டுங்க ஆர்வக்கோளாறுல தேடினாலும் ஒன்னும் கிடைக்கலை. சிலர் என்ன சொல்றாங்கன்னா அந்த நகைகள் மண்ணுக்குள்ள ஆழமா புதைஞ்சு போயிருக்கும்னு நினைக்கிறாங்க. அடுத்ததா தி ஹோலி கிரெயில். இந்த ஹோலி கிரெயில்னு ஒன்னு இருக்கு. இது உலகத்திலேயே ரொம்ப பேமஸான மதப் புதையல்னு சொல்றாங்க. என்ன கதைன்னா இயேசு கிறிஸ்து தன்னோட கடைசி விருந்துல இந்த கோப்பையைத்தான் யூஸ் பண்ணாராம். அப்புறம் அவர் ரத்தத்தை சேகரிக்க பயன்படுத்தியதாகவும் நம்பப்படுகிறது. மத நம்பிக்கையாளர்களும் புதையல் வேட்டையாளர்களும் இதை ஆண்டாண்டு காலமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. சிலர் இது பிரான்ஸ்ல இருக்கும்னு சொல்றாங்க. சிலர் ஸ்பெயின்ல ஒரு மடத்துல பத்திரமா வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா கண்டிப்பான ஆதாரம் எதுவுமே இல்ல. இந்த கிரெயிலை பத்தின கதைகள் நம்ம கிறிஸ்தவ சம்பிரதாயத்திலையும் ஐரோப்பிய பழைய இலக்கியத்திலையும் எக்கச்சக்கமா இருக்கு. அதோட பவர், அதிசயம், மர்மம்னு எல்லாமே இதை இன்னமும் ஜீவனுள்ளதா வச்சிருக்கு. அடுத்ததா 1907ஆம் ஆண்டின் ஐரிஷ் கிரீட நகைகள். 1907ஆம் ஆண்டு நடந்த கொள்ளை இது. ஜூலை மாசம் 6ஆம் தேதி அயர்லாந்தில் இருக்கிற டப்ளின் கோட்டைக்குள்ள வச்சிருந்த செயின்ட் பேட்ரிக் ஆர்டரோட கிரீட நகைகள் காணாம போச்சு. அதுல வைரங்கள், பதக்கங்கள், அரச முத்திரை எல்லாம் இருந்ததாம். இந்த திருட்டு அங்கே ஒரு பெரிய குலுக்கத்தையே ஏற்படுத்துச்சு. அந்த சாவிய பொறுப்பா வச்சிருந்தாரே சார் ஆர்தர் விக்கார்ஸ்னு ஒருத்தரு. அவர் மேலதான் சந்தேகம் வந்துச்சு. ஆனா உறுதியா நிரூபிக்க ஆதாரம் கிடைக்காதனால அந்த கேஸ் அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு. அந்த நகைகளை ஒரு நாளும் கண்டுபிடிக்கவே முடியலை. அதனால இது இன்னிக்கும் அயர்லாந்தோட மிகப்பெரிய புதையல் மர்மமா ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்ததா சீனாவின் இம்பீரியல் முத்திரை. சீனாவுல முதல் பேரரசா வந்த கின்ஷி ஹுவாங்காக சுத்தமான ஜேட் கல்லுல செதுக்குனதாம். இது சும்மா சாதாரண முத்திரை இல்லை. சீன அரசாங்கத்தோட பலம், அதிகாரம் எல்லாத்துக்கும் அடையாளமா இருந்துச்சு. நூத்துக்கணக்கான வருஷமா இந்த முத்திரை ஒரு ராஜ பரம்பரையிலிருந்து இன்னொரு ராஜ பரம்பரைக்கு மாறி மாறி வந்துச்சு. ஆனா 10ஆம் நூற்றாண்டுக்குப் பிறகு இது எங்க போச்சுன்னே தெரியல. ஒரு பெரிய மர்மமா காணாம போயிருச்சு. சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க போருல யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு. இன்னும் சிலர் இதை அழிச்சுட்டாங்கன்னும் சொல்றாங்க. ஒருவேளை இது மறுபடியும் கிடைச்சதுன்னா அது சீனாவோட வரலாற்றையே மாத்திப் போடுற அளவுக்கு முக்கியமான புதையலா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.